திருஞான சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏறக்குறைய 2வது முறையாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் முதலமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இபிஎஸ் 2 பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து சீமான் களத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் களத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் இருக்கிறாரு. கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல். கணிப்புகள் எல்லாம் பொய்யா இருக்குது. எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்ன நடக்கும், என்ன மேஜிக் நடக்கும்ன்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்குதா? பல்வேறு வகையான கருத்து கணிப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன. கடைசி நேரத்தில் விஜய் ஃபேக்டரை பற்றி கொஞ்சம் கூடுதலாக பேசப்படுது. அதுக்கான சில யதார்த்த நிலையும் இருக்குது. பட் அடிப்படையில் பார்த்தால், ஏன்னா தமிழ்நாட்டின் தேர்தல் என்பது 2 பெரிய கட்சிகள், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அல்லது என்டிஏ கூட்டணி, இதுக்கு இடையிலான தேர்தல் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் பெரிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய நிலை. ஸோ இந்த முறை விஜய் ஃபேக்டர் என்பது முதல்ல கொஞ்சம் எளிதாக பார்க்கப்பட்டது. அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. அதுவும் ஓட்டிங் டைமில், ஓட்டிங்க்கு அப்புறம் அவங்க போடக்கூடிய ரீல்ஸ், இதிலிருந்து ஒரு சிலருக்கு சில பயமே வந்து இருக்குது. பட் யதார்த்தம் என்ன என்றால், என்னுடைய கணிப்பு, அதாவது நான் பல மாவட்டங்களில் செய்தியாளர்களிடம், நண்பர்களிடம், அரசியல் தலைவர்களிடம் பேசியதிலிருந்து என்னுடைய கணிப்பு உறுதியாக திமுக கூட்டணி 40% மேலே வெற்றி பெறும். குறைந்தபட்சம் 260, 270 இடங்கள் பெறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒன்று, முதல்வருடைய அணுகுமுறை. முதல்ல இருந்து ஃபஸ்ட்டு அவர் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தார், தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படிங்கிறது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு யதார்த்தமானது. ஏன்னா எப்படியெல்லாம் டெல்லி வந்து தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குறது, தமிழை அழிக்க பார்க்குறதுங்கிறது ஒரு உண்மையான கள நிலவரம். அவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி, நிதி தராமல் இருக்கிறதெல்லாம் தாண்டி பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறத தொடர்ந்து ஹைலைட் பண்ணார். அதில் இப்போ நேற்று இன்றைக்கெல்லாம் வர தகவல்கள் அதை இன்னும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒன்று, அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கையில் நம்பர் 1 தமிழ்நாடு. 2வது ஸ்டேட்டுக்கு பெரிய கேப் இருக்குது. அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட். இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி வந்த அறிவிப்பு, பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு வந்து மீண்டும் நம்பர் 1. அதுவும் இரட்டை இலக்க வளர்ச்சி. யாருமே டபுள் டிஜிட் வரல. நம்ம வந்து 10.83 வந்திருக்கோம். போன வருஷம் 11.19. இதெல்லாம் ரியலாக தமிழ்நாடு எப்படி அச்சீவ், அதாவது ஒரு பிளான்டாக ஒரு டார்கெட்டட் அப்ரோச்சுங்கிறது முதல்வருடைய அப்ரோச். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி, ஐடியாலஜிக்கலி. இல்லை, எனக்கு புரியுது சார். ஆனால் நீங்கள் சொல்கிறப்போ, ஆரம்பிக்கிறப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க இல்லையா, திடீர்னு ஒரு எழுச்சி வருது அப்படின்றத பார்க்க முடியுது அப்படின்றது. இந்த எழுச்சி வாக்குப்பதிவுக்குள்ளே நடந்திருக்குமா, அல்லது வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு பிறகு யூடியூப்லேயோ அல்லது வந்து சமூக வலைதளங்களையோ பதிவிடப்படுகின்ற அந்த காட்சிகளோட அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குதா? ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை சொல்கிறப்போ, ஓவர் நைட்டில் அப்படிப்பட்ட எழுச்சிலாம் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கில் நடக்காது அப்படின்ற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்துகிறார் இல்லையா? அப்போது விஜய் ஃபேக்டர் அப்படின்றது பெரிதுபடுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறதா, அதன் மூலமாக களத்தை குழப்பக்கூடிய ஒரு முயற்சி இருக்குதா? அது வந்து பெரிதுபடுத்தப்படுதுன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. அது ஒரு ரியல் ஃபேக்டர், அதாவது ஒரு கல்ட் ஃபேக்டர். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, தமிழ்நாட்டுக்கு டேஞ்சரான ஒரு ஃபேக்டர். இந்த மாதிரி ஒரு அரசியல் பயிற்சியே இல்லாமல், அரசியலே இல்லாமல் ஒரு கூட்டத்தை ஈர்க்கிறது இருக்கு இல்லையா, ஒரு வெரி வெரி டேஞ்சரஸ். இதுவரை தமிழ்நாட்டின் அரசியலே வந்து உண்மையான கோட்பாடுகள் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில், என்ன சாதனைகள்ங்கிற அடிப்படையில் தான் போயிட்டு இருந்தது. இப்போ டோட்டலாக நான் பெரிய கடவுள் அவதாரம் எனக்கு போடு, நான் எதை பற்றியும் பேச மாட்டேன், ஒரு நாள் பிரச்சாரத்தை வந்தால் 4 நாள் லீவ் எடுப்பேன், என்ன இத்தனை பேர் எனக்காக வந்து இறந்தாலும் அதை பற்றி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேன், அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்க மாட்டேன். இன்றைக்கு இவ்வளோ குழந்தைகள் நான் விஜய் அண்ணா முதல்வராகிட்டு சூசைட் பண்ணுவேன்னு பேசிகிட்டு இருக்குதே. இன்றைக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் கூட சொல்லியிருக்காரு, தயவுசெய்து பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்க, என்ன சைக்காலஜிஸ்ட்லாம் கேர் எடுங்க அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடே அக்கறையோடு இருக்குது. நிறைய பெற்றோர்கள் பதைப்பில் இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார். குறைந்தபட்சம் கூட்டு பேசலாம்ல. எப்போவுமே இது வந்து போட்டி என்பது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு, அப்படி எடுத்துக்கணும்னு இன்றைக்கு கூட பேசலாம்ல. எந்த புள்ளியில் சார் தாவேக்கா அல்லது விஜயோட மேஜிக் நடந்ததா நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறப்ப அந்த வார்த்தையை பயன்படுது, அதனால அந்த புள்ளியிலேருந்து நான் கேட்குறேன். தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்படுகிறது, பல இடங்களில் அவர் போகலை, பல இடங்களில் அவர் பேசலை, வெறும் ரோட் ஷோ மட்டும்தான் நடத்தியிருக்கிறார் அப்படின்றப்போ, ஜென்சி தலைமுறையினுடைய ஒரு நம்பகமான ஒரு நபராக விஜய் வந்து நிற்கிறாரா? ஜென்சி மட்டும் இல்லை, ஈவன் பெரியவர்கள் கூட விஜய் ஓட்டு போட்டான்னு சொல்கிறாங்க. என்னன்னா அது ஒரு ஈர்ப்பு, சினிமா ஈர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடு. இப்போ மட்டும் இல்லை, ஏன்னா பல காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு. இப்போ கேரளா ஓட்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க சினிமா வேறு அரசியல் வேறான்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சினிமாக்காரர் அரசியலுக்கு வரான்னு சொன்னால் பெருசாக பொருட்டாக எடுத்துக்க மாட்டேன். நீ என்ன
அரசியல் பேசுகிற அப்படிங்கிற கேள்வி வைப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. அப்படி ஒரு பிளைண்ட் ஃபாலோஅப்ஸ் இருக்குது. இன்னொன்று, நம்முடைய திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட முற்போக்கு இயக்கங்களும் கோட்டை விட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கடந்த 10-15 ஆண்டுகளாக மாணவர்கள் மத்தியில் ஒரு அறிவியல் பார்வையை கொண்டு வரதில், ஒரு சமூக விழிப்புணர்வை கொண்டு வரதில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து இவர் வந்து முட்டாளெலாம் உட்கார வைக்கிறார். அந்த வகையில் நான் என்ன சொல்லுவேன்னா, பிஜேபியும் விஜயும் ஒன்று தான். 2 பேரோட கொள்கைகள் என்னென்னா, மக்கள் வந்து அறிவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, ஏன்னா அடிமுட்டாளாக இருக்கணும், அப்போ தான் என்ன நம்புவான் இப்படிங்கிறதான். அப்படி ஒரு கல்ட்டை கொண்டு வரது இருக்கு இல்லையா, மிக டேஞ்சரானது. ஆனால் இதையும் தாண்டி அந்த கல்ட் வந்துருச்சு, எலெக்ஷனுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த கல்ட் மனநிலை கட்டாயம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது ஃபேக்ட் என்னென்னா, ஒரு கட்டத்தில் 10% கீழேன்னு சொன்னாங்க, அப்புறம் 15%னாங்க. இன்றைக்கி சில தொகுதிகள் 20% தாண்டி கூட போகலாம், அவ்வளோதான். மற்றபடி அது வந்து சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாதுங்கிறது பெரிய. ஆனால் பலர் சொல்கிறாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறப்போ இது தொங்கு சட்டமன்றம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற புள்ளியை நோக்கி நகர்த்துறாங்க. அவர்களுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க. பட் கள யதார்த்தம் நானும் சொல்கிறேன் இல்லையா, நிறைய கிராமங்களில், நகரங்களில், சிறுநகரங்களில் எல்லாம் பேசி பார்த்தேன். குறிப்பாக கிராமங்களில் உள்ள நிலைமை பார்த்திங்கன்னா less than 5%. இது வந்து ஃபேக்ட். ஏன்னா நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். நான் பேசின கிராமங்களில் இருந்து வந்து ஜென்யூன் ஃபீட்பேக். நான் கட்சிக்காரங்கள்கிட்ட, ஈவன் ஏடிஎம்கேக்காரர்கிட்ட கேட்டேன். என்னுடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட 4500 ஓட்டு. உண்மையில் அதிகபட்சம் அவருக்கு விழுந்திருக்கு 300 அப்படிங்கிறார். ஏன்னா அவங்களாம் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறவங்க. அவங்க சொல்கிறது ஒரு பூத்தில் 300 ஓட்டு சொல்கிறீங்களா? டோட்டலாக அந்த கிராமத்தில் 4500 ஓட்டு விழுந்ததில் 300 ஓட்டு டிவிகேக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற அவருடைய ஒரு பெரிய மார்ஜின் உருவாகும் இல்லையா சார்? அது வந்து தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் நகரும். 4500 ஓட்டில் 300 ஓட்டு என்ன எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு பெரிய நெக்லிஜிபிள் ஃபேக்டர் தான். நான் இதை வந்து ட்வீட் பண்ணியிருந்தப்போ நிறைய கிராமங்களில் இப்போ கிட்டத்தட்ட இதே நிலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதை வந்து நான் வந்து நார்மலைஸ் பண்ண விரும்பலை. இது வந்து ஒரு யதார்த்தம். அது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக பூம் பண்ணுறாங்கல்ல, அப்படி இல்லை. கிராமங்களில் இந்த நிலைமையும் இருக்குது. சரியா? அதில் இன்னொரு புள்ளியும் சொல்கிறாங்க இல்லைங்க சார். இப்போது அதிமுகவோட அல்லது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கூட இந்த தேர்தலில் விஜய் ஃபேக்டரால் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறாங்க. ரிசல்ட் எப்படி வரும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்கன்றாங்களே. இப்போ இந்த கலக்கம், இந்த அன்பிரடிக்ட் சுச்சுவேஷன்றது ஏன் உருவாகுது? அதாவது கலக்கம் என்பது சிலருக்கு இருக்குங்கிறது உண்மைதான். கள யதார்த்தம் தெரிந்தவர்கள் எந்த கலக்கமும் பெறுவதில்லை. இன்னொன்று, கொள்கைக்காக களமாடக்கூடியவர்கள் எப்போவுமே வெற்றி தோல்வியை இயல்பாக எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருப்பாங்க. என்ன உண்மையான பாதிப்பு, விஜயோட பாதிப்பு ரியலாக அதிகபட்சம் ஏடிஎம்கே பாதிச்சிருக்கு, என்டிஏவை பாதிச்சிருக்கு. இது வந்து 100% உண்மை. சரியா? ஏன்னா ஒரு கட்டத்தில் எடப்பாடியார் வந்து விஜய் நம்மளோட வந்துடுவார்னு எதிர்பார்த்தார். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாருங்கன்னு ஒரே சந்தோஷத்தில் இருந்தார். பட் அப்புறம் வந்து விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தப்புறம், அது மட்டும் இல்லை, விஜய் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. 2 பேருக்கு தான் போட்டி, திமுக டிவிகே அப்படிங்கிறாரு. அப்போது எடப்பாடியார் அதை உடைக்கணும்ல, அதுக்கு எந்த முயற்சியும் அவர் செய்யலை. விஜய் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காத மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார். பட் வந்து இவர் வந்து நல்ல கேர்ஃபுல்லாக ஏடிஎம்கேயோட மேஜர் ஓட்டை இவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஒன்று எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல்லாரையும் ஒரு கட்டத்தில் ஊழல்வாதிகள் டோட்டலாக பிராண்ட் பண்ணவர். இப்போ இவங்கெல்லாம் என்னுடைய தலைவர்கள்னு எடுத்துகிட்டு வந்தார். இன்னொரு பக்கம் டிவிகே, டிஎம்கேன்ற பிக்சரைசேஷன் வந்து ஏடிஎம்கே கடுமையாக பாதிச்சிருக்கு. அந்த புள்ளியில் தான் சார் ஒரு கேள்வி வருது. இது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்ற ஒரு விஷயம் திமுகவை தானே அஃபெக்ட் பண்ணணும், அவங்க தானே ஆட்சியிலேருந்து அகற்றப்படணுன்றது விஜயோடைய ஆசையாக இருக்குது, தாவேகாவுடைய கனவாக இருக்குது. அப்படின்றப்போ அந்த இடத்துட்டு திமுகவை விட அதிமுக எப்படி அதிக எஃபெக்ட் சந்திக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் சொன்னது நெரேட்டிவ் வந்து டிவிகே வேர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொன்னார். ஆனால் கள யதார்த்தம் என்னென்னா டிஎம்கே வேர்சஸ் அதர்ஸ் இதுதான். ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு கொள்கையோடு நிற்குது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறேன், $1 ட்ரில்லியன் சொல்கிறாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எந்த தலைவரும் அதை பற்றி புரிதல் கூட இருக்குமா? நான் கேட்குறேன், விஜய்க்கு இந்த $1 ட்ரில்லியன் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி வந்து டோட்டல் வேர்ல்டு எக்கானமி $113 ட்ரில்லியன். சரியா? மொத்தம் 195 நாடு இருக்குது. 20 நாடு தான் $1 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணியிருக்கு. அந்த 20 நாடுகளுக்கு இணையான ஒரு டார்கெட்டை அவர் வச்சு கொண்டு போகிறார். அது வந்து வெறும் கற்பனை இல்லை, ஏற்கனவே அச்சீவ் பண்ணியிருக்காரு ஓரளவு. அது எடப்பாடியார்ட்ட இருந்து இவருக்கு ஆட்சி வரும்போது 19 லட்சம் கோடியாக இருந்தது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி. இன்றைக்கி அதை 35 லட்சம் கோடியாக மாற்றிருக்கிறார். இன்னும் 90 லட்சம் கோடியாக மாற்றணும். எல்லார் சப்போர்ட்டும் இருந்தால், ஒன்றிய அரசு சப்போர்ட் இருந்தால் 100% சாதிக்கக்கூடிய. இப்போ மேஜிக்ன்றது திமுகவுக்கு தான் மெயின் 4 அப்படின்றீங்க. நிச்சயமாக சார், அதில் ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா சார்? இப்போது இந்த இடத்துட்ட அதிமுக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது, திமுக அதிமுக பார்ட்டி வைஸாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள்,
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2016 டிசம்பரில் இறந்த பிறகு அந்த கட்சி பல சிக்கல்களை சட்ட ரீதியாகவோ அல்லது கட்சியினுடைய அமைப்பு ரீதியாகவோ சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. பலமுனை போட்டி இருக்குது, பல தலைவர்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த கட்சியோடைய அமைப்பும் அந்த கட்சியோட ஸ்தாபனமும் அவ்வளோ பெரிய ஆட்டம் காணாத பொழுது விஜயோடைய வருகை எப்படி அந்த கட்சியோடைய வாக்கு வங்கியை சிதைச்சிரும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்பர் 1 ஃபேக்டர் ஏடிஎம்கேயோட மிகப்பெரிய தோளில் இருக்கக்கூடிய சுமை பிஜேபி. ஏன்னா பலமுறை சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே சொன்னார், நான்லாம் ராயபுரத்தில் தோக்குற ஆளாங்க, இவங்களை தூக்கி சுமந்ததுனால தான் எடுத்தோடனே எனக்கு 15% போயிடுச்சு அப்படின்னாரு. மீண்டும் அதே கதை தான் வரும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய சுமை, நம்பர் 1. நம்பர் 2, இபிஎஸ் அவர்களுடைய அப்ரோச், அதாவது அடுத்த கட்ட தலைவர்களை தட்டி கொடுத்து ஊக்குவிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது. நான் தான் அப்படின்னு இன்னொரு ஜெயலலிதான்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் அந்த ஆட்டிடியூட் தான் ஓபிஎஸ்லேருந்து எல்லாரையும் வெளியே போக வச்சது. என்ன செங்கோட்டையன்லாம் ஒரு பில்லராக இருந்தார், எல்லாரையும் வெளியே போக வச்சது அந்த ஆட்டிடியூட். ஸோ கட்சி பல வகையில் பலவீனமாயிடுச்சு. ஒன்று பிஜேபி கூட்டணி என்பது ஒரு சுமை, இன்னொன்று இபிஎஸோடைய அப்ரோச் பல நெருடலை கொண்டு வந்தது. 3வது மிகப்பெரிய அடி விஜய் திமுக டிவிகேன்னு சொல்லிட்டு உண்மையில் அவர் குறி வச்சு அடித்ததெல்லாம் ஏடிஎம்கே ஓட்டுக்கு. இந்த வகையில் அது பெரிய அளவில் பலவீனப்பட்டது. சீமான் அடுத்த ஃபேக்டர். பட் சீமான் அவர் ஏற்கனவே ஒரு விரக்தியோடு பேச ஆரம்பித்தார். ஏன்னா இந்த தேர்தலில் எனக்கு தோல்வி கொடுத்தீங்கன்னா விஷம் வச்சு கொடுத்துருங்கன்ற அளவுக்கு சொல்கிறாரு. சரியா, அது அவருடைய கொள்கை தெளிவின்மை அப்படிங்கிறதும். இன்னொன்று பிஜேபிக்கு சாதகமாக போயிட்டார், அதெல்லாம் உள்ளூர ஒரு வெறுப்பை உருவாக்கியிருக்கு. இதுதான் அவருடைய நிலை. பேசலாம். திரு சார், எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருக்கிறது டிவிகே தான். ஸோ அதுதான் இந்த இதில் பதிவுலையும் காட்டுது. ஆனால் யதார்த்தத்தில் என்னுடைய கணிப்பு 170 + டிஎம்கே அணி நிச்சயமாக வரும். நன்றி சார்.